சோ மார்க்கெட்டிங்னா விளம்பரப்படுத்துறது இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கிறது, அட்ரஸ் பண்றது. ஓகேங்களா? தேவை இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருளை அட்ரஸ் பண்றது. புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்சிஆர் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நியர்பை என்ன பார்ப்பீங்க? அடகம்பாறை, அதுக்கு அடுத்தது சிஎம்சி அல்லது ஸ்ரீபுரம். சோ இந்த இடத்துல இது இருக்குன்னு முதல்ல தெரியும். ஓகேங்களா? சோ மார்க்கெட்டிங் நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். கொஞ்சம் காது கொடுத்து கேளு, அப்புறம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டா எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். பாட்டா ஷூ அண்ட் செப்பல்ஸ் மேக்கிங் கம்பெனி. ரெண்டு மார்க்கெட்டிங் பீப்புள் தான் சொல்றேன். ஒருத்தர் ராஜு, இன்னொருத்தர் ரஞ்சித். ரெண்டு பேரும் ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க. அங்க நம்மளுடைய ஷூஸை சேல்ஸ் பண்ண முடியுமா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, போய் அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்கன்றாங்க ரஞ்சு அண்ட் ராம். ஓகேங்களா? ராம ரஞ்சித் வச்சீங்க. ஓகேங்களா? ராமன்றவர் முதல்ல வந்து அந்த ஜிஎம் கிட்ட தராரு. சார், அந்த கண்ட்ரிக்கு அந்த இடத்துக்கு நாம கம்பெனி போக கூடாது, ஷோரூம் போறது வேஸ்ட், சேல்ஸே ஆகாது. ஏன் பாப்பிக்க சார், அங்க செப்பல் கூட யாருக்கும் போட தெரியல, காட்டா மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? காலெல்லாம் வெடிப்பு வந்துகிட்டு. ஓகேங்களா? ஷூ செப்பல் போடுற அவேர்னஸே கிடையாது, அதனால யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ராம்ன்றவர் வந்து என்ன சொல்றாரு, ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இன்னும் 2 நாள் ஆகி இன்னொருத்தர் ரஞ்சித் என்ன பண்ணாரு, ரஞ்சித் ராஜு என்ன பண்ணாரு அப்படிங்கிற அவர் ஒரு ரிப்போர்ட் என்ன ஜிஎம் கிட்ட. அந்த ஜிஎம் கொடுத்த 2 நாள் கழிச்சு கொடுத்த ரிப்போர்ட்ல, சார் நம்ம ஹெட் ஆபீஸ் அங்க மாத்திடலாம், எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆபீஸ் அங்க மாத்திடலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அங்க எங்கேயுமே போகாதீங்க, லாஸ். பட் இவன் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஹெட் ஆபீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்க மாத்திடலாம், அவங்க நல்ல வருமானம் வரும். ஓகேங்களா? அப்படின்றாங்க. எப்படி, ஏன் அப்படின்னு ரீசன்ஸ் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் அவன் சொன்னது, சார் நாங்க ஷூ செப்பல் போறதுக்கான அவேர்னஸ் இல்ல. ஓகேங்களா? ஆனா அளவுக்கு அதிகமான நோய் அந்த இடத்துல பரவுது. ஷூ செப்பல் போட்டுருந்தா காணக்கால் அந்த மாதிரி நோய் எதுவும் பரவாத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும்னா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல மெடிக்கல் கேம்ப் நடத்தி ஷூ செப்பலோட இம்பார்ட்டன்ஸை சொல்ல வைக்கணும், புரிய வைக்கணும். புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆவாங்க, வாங்கிப்பாங்க. ரெண்டாவது, அந்த கண்ட்ரியில அந்த இடத்துல நம்ம போற இடத்துல ஒரு நிலையான வருமானம் அந்த பீப்புளுக்கு இல்ல. அந்த நிலையான வருமானம் வரதுக்கு நாம என்ன பண்ணோம், அங்க நமக்கு லோ சேலரியில என்ன யார் வருவாங்க, ஆட்கள் வருவாங்க. அப்ப நமக்கு மேன் பவர் ஈஸியா கிடைக்குது. நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்ட பேசி எனக்கு இவ்வளவு சப்சிடி கொடுங்க, இவ்வளவு இடம் கொடுங்க, எனக்கு இவ்வளவு கரண்ட் கொடுங்கன்னு எல்லாமே பேசினா அந்த ஏரியா இருக்கிற பீப்புளுக்கு என்ன, அது வேலை கொடுத்த மாதிரி இருக்கு, நோய் பரவதை தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கவர்மெண்ட் பெனிஃபிட் கவர்மெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜிஎம் எதை எடுப்பாரு, ரஞ்சித் சொன்னதை எடுப்பாரு. ஏன், பாக்குற விதம் தான் மார்க்கெட்டிங். எஸ்ஆர்னோ ஒருத்தம் போனா யூஸ்லெஸ் வந்துட்டான், இன்னொருத்தம் போனா அங்க இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவா நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சான். எஸ்ஆர்னோ கரெக்டா இல்லையா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன், எல்லாரும் சொல்ற மாதிரி வெள்ளைக்காரன் இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளா தான் வந்தான். இங்க இருக்க அவங்களோட ப்ராடக்ட் கொடுத்துட்டு இங்க இருக்கிற ப்ராடக்ட அங்க எடுத்து போனான். எஸ்ஆர்னோ இங்க இருக்கிற மிளகு, இங்க இருக்கிற காரம், மட்டை, லவங்கம் இதை எடுத்து போக வந்தான். ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து நூலு சம்திங் ஏதோ சம் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, கண்ணு வாட்டவர் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாட்டே ஆண்டுட்டாங்க. எஸ்ஆர்னோ 400 வருஷமா. சோ மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து பாக்குற விதத்தை மாத்தினா மார்க்கெட்டிங் தான் ஒரு கம்பெனியோட முதுகெலும்பு. சரிங்களா? சோ அந்த மார்க்கெட்டிங் டிஃபரெண்டா போய் திணிக்கணும். நான் ஆல்ரெடி நேத்தே சொன்னேன், அமேசான், பிளிப்கார்ட், நீங்க முதல்ல என்ன ப்ராடக்ட் வேணாலும் எதுல போய் முதல்ல அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ ஃபீட்பேக் பாக்குறீங்க, அமேசான், பிளிப்கார்ட் தான் பாக்குறீங்க. எஸ்ஆர்னோ அப்போ உங்களுக்கே தெரியாம என்ன ஆயிடுச்சு, மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. எஸ்ஆர்னோ சோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணா அவனுக்கு என்ன ஆயிடும், ரிச்சரா. போன வருஷம் 400,000 கோடி 40,000 கோடி லாபம் பார்த்தோம் இந்தியாவில். இந்த வருஷம் 60,000 கோடி லாபம் ஆகணும். சோ 2020-30ல 1 லட்சம் கோடி லாபம் ஆகணும், அச்சீவ் வச்சுனே போறான். எஸ்ஆர்னோ சோ அப்போ மார்க்கெட்டிங் பீப்புள் நினைச்சாதான் ஒரு ப்ராடக்ட்டை திணிச்சு கம்பெனிக்கு டெவலப் பண்ண வைக்க முடியும். சோ நீங்க யோசிக்கிறத டிஃபரெண்டா யோசிங்க.